ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் தாக்கல் பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட சொத்து விவரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். விஜயின் சொத்து விவரம் வெளியானது. ரூபாய் 400 கோடி ப்ளஸ் சொத்து. வங்கி கணக்குகளில் ரூபாய் 370 ப்ளஸ் கோடி சேமிப்பு. பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரது சொத்து விவரங்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. அதன்படி விஜயிடம் ரூபாய் 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வங்கிகளில் சுமார் ரூபாய் 370 கோடிக்கும் மேல் சேமிப்பையும் வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தாவேகா முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்த முறை விஜய் கட்சியுடன் யாரும் கூட்டணி சேராத சூழலில் மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. தாவேகா கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. அதன்படி விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையே விஜய் இன்றைய தினம் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த சூழலில் தான் அவரது சொத்து விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளது. பெரம்பூரில் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் தனது சொத்து குறித்த விவரங்களை பகிர்ந்துள்ளார். விஜயிடம் ரூபாய் 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தாக்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வங்கி கணக்குகளில் சேமிப்புகளாக மட்டும் ரூபாய் 370 கோடியை வைத்திருப்பதாக அவர் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். விஜய் மனைவி பெயரில் ரூபாய் 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் உள்ளன. விஜய் மனைவி பெயரில் ரூபாய் 2.53 கோடிக்கு அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் மனைவி பெயரில் கார் கூட இல்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாலிகிராமம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் ரூபாய் 213.36 கோடியை சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார். இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் ரூபாய் 5.79 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்துள்ளார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கோடம்பாக்கம் கிளையில் ரூபாய் 25 கோடியை சேமிப்பு தொகையாக வைத்துள்ளார். இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் ரூபாய் 49 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்துள்ளார். HDFC பெசன்ட் நகர் கிளையில் ரூபாய் 20 கோடி நிலையான வைப்பு தொகையாக வைத்துள்ளார். சாஸ்திரி நகர் ஸ்டேட் வங்கி கிளையில் ரூபாய் 15 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்துள்ளார். பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்தியதாகவும் வேட்புமனுவில் தகவல் தெரிவித்துள்ளார். லயோலா கல்லூரியில் BSc பட்டப்படிப்பை முடிக்காமல் பாதியில் வந்துவிட்டதாக அவர் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். இந்த விவரம் தான் அந்த வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விவரங்கள் தெரியணும்னா என்னுடைய ரைட்டிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி. தேங்க்யூ.